பரிசுத்த மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 25வது அதிகாரம் 15வது வசனம். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5, வேறொருக்கு 2, இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு பயணம் மேற்கொண்டார். திறமைகளை பலுகச் செய்வோம். முதலீட்டாளர்கள் தங்கள் வளங்களை எதிலாவது முதலிட்டால் நிச்சயமாக பெரிய லாபத்தை எதிர்பார்ப்பார்கள். நாமும் கூட ஏராளமான திறமைகளோடு உருவாக்கப்பட்டிருக்கிறோம். மாண்பில் நாம் அத்தனை பேருமே சமம்தான் என்றாலும் திறமைகள் வேறுபடுவதால் அவைகளுக்கு ஏற்ப நாம் பலம் தர வேண்டும். மத்தேயு 25:19 சொல்கிறது, அந்த பணியாளரிடம் தலைவர் வந்து கணக்கு கேட்டார் என்று. வாழ்வு என்பது நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு என்னவென்றால், நம் திறமைகளை அடையாளம் கண்டுகொண்டு நமக்கே உரித்தான தனித்திறமைகளில் நாம் பல்கி பெருக வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்வை நிறைவு செய்து கொண்டு போகிற போது தேவனிடமிருந்து நல்ல வார்த்தைகளை கேட்க முடியும். மத்தேயு 25:21 சொன்னபடி, நன்று நம்பிக்கைக்குரிய பணியாளரே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், பெரியவற்றில் அமர்த்துவேன், உன் தலைவனின் மகிழ்ச்சியில் பங்கு கொள் என்கிற வார்த்தையை கேட்கலாம். சூழ்நிலைகளை, காரணங்களை சொல்லி நம் திறமைகளை புதைப்பதால் நிச்சயமாய் நமக்கும் பலனில்லை, உலகிற்கும் பலனில்லை. ஏனென்றால் அந்த ஓமையை பாருங்கள். சோம்பேறியே, பொல்லாதவனே, நான் விதைக்காத இடத்திலும் அறுவடை செய்பவன், தூவாத இடத்திலும் சேர்ப்பவன் என்பது உனக்கு தெரியாதா என்று கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். ஒருபோதும் நம் தாளந்துகளை நாம் விரயமாக்க கூடாது. அப்படி விரயமாக்கினால் பயனற்ற இந்த பணியாளனை புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அழுகையும் அங்கலாய்ப்பும் அங்கே இருக்கும் என்று சொன்ன அந்த இடத்திற்கு மத்தேயு 25:30 படி ஒருவேளை தள்ளப்படலாம். ஒவ்வொருவருமே தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய நல்ல தாளந்துகளை பயன்படுத்துவோம், பலுகச் செய்வோம். அப்பொழுதுதான் மேலும் மேலும் நமக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 25:29 சொல்கிறது, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாய் பெறுவார்கள், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று. பவுலை பாருங்கள். அப்போஸ்தலர் குழுவில் அவன் ஒருவனாக கூட இல்லை. இருந்தாலும் தேவன் அவனுக்கு கொடுத்த திறமையை பயன்படுத்தி உலகெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்தான். பிலிப்பியர் 4:13 சொல்கிறான், எனக்கு உதவி செய்யும் இறைவன் ஆற்றலால் எதையும் செய்ய என்னால் முடியும் என்று. இதே உற்சாகம் நமக்கும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய அற்புதமான நம் படைப்பின் காரணத்தை நாம் நிறைவு செய்ய முடியும். ஜெபம் செய்வோம். அப்பா, இத்தனை திறமைகளை நீர் எங்களுக்குள் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் ஆவியானவர் தாமே அவைகளை பலுகச் செய்வாராக. இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமீன்.